தெய்வம் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர் குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நேற்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு நம்ம பார்த்தோம், அதாவது அக்னிஹோத்திரம், அதனுடைய முக்கியத்துவம் மகத்துவம் என்ன அப்படின்னு. இன்றைக்கு அதை தொடர்ந்து அக்னிஹோத்திரம் அந்த பஸ்மத்தை என்ன செய்வது, அணுயுத்த தாக்குதலிலிருந்து அக்னிஹோத்திரம் நம்மை காப்பாற்றுமா, இது போன்ற பல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல முதல் கேள்வி, அக்னிஹோத்திரத்தை எங்கு செய்வது அப்படின்றது. இப்ப அக்னிஹோத்திரத்தை வீட்டினுடைய எந்த அறையிலும் எந்த இடத்திலும் செய்யலாம். ஆனா முக்கியமா குறிப்பா பார்த்தோம்னா பூஜை அறை, தியான அறை போன்ற இடங்கள்ல அதை செய்வது மிகவும் சிறந்தது. சில சமயங்கள்ல வீடு மாடி இல்ல பால்கனி அல்லது தோட்டம், வயல் இது போன்ற இடங்களிலும் அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யலாம். ஆனா இதுல மிக முக்கியமானது அந்த செய்யக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சரியான அந்த சூரிய உதய காலம், சூரிய அஸ்தமன காலம், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது பண்ணணும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாறுபடும். அந்த இடத்திற்குரிய அந்த சூரியோதய சூரிய அஸ்தமன நேரத்தை நம்ம அந்த வலைதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த சூரிய உதய சூரிய அஸ்தமன நேரத்திற்கு ஒரு 5-10 நிமிடங்கள் முன்னதாகவே நம்ம தயார்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அந்த யக்ஞ தீயை மூட்டுவதற்கு அதற்கான நேரம் நமக்கு அவகாசம் தேவை இல்லையா. ஏன்னா சரியான அந்த நேரத்துல அந்த ஆகுதியை அளிக்க வேண்டும், ஸ்வாகான்னு சொல்லி. அதனால ஒரு 5-10 நிமிடங்கள் முன்னதாகவே நம்ம அதை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இப்ப அடுத்தது அக்னிஹோத்திரம் யார் செய்யலாம் அப்படின்றது. இதுல அக்னிஹோத்திரம் ரொம்ப சுலபமானது, சரளமானது, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இதுல பல குடும்பங்கள் தொடர்ந்து இந்த அக்னிஹோத்திரத்தை செய்து பலனடைந்து வந்துள்ளன. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தர்மம், சம்பிரதாயம், மதம், பிரிவு இல்ல தேசியம், நிறம், ஸ்தானம் இல்ல ஆண் பெண் வயது இது போன்ற எந்த கட்டுப்பாடும் இல்லை. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சிறுவர்கள் கூட செய்யலாம். ஏன்னா ஆனா அவர்கள் பெரியவர்களுடைய உதவியுடன் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அதை செய்ய வேண்டும். பெண்கள் மாதவிலக்கு சமயத்தில் செய்யக்கூடாது. இப்ப அடுத்தது அந்த அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது தினமுமே அந்த பஸ்மம் கிடைக்கிறது இல்லையா, சாம்பல், அதை என்ன செய்வது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதற்கு முன்னாடி இந்த அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய இடம் மிக தூய்மையான பவித்திரமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். அந்த அதிகாலை அக்னிஹோத்திரம் செய்வதற்கு முன்பு குளித்துவிட்டு செய்தால் மிகவும் உத்தமம். மாலை வேளைகளில் குளிக்க முடியவில்லை என்றாலும் அந்த சமயத்தில் கை கால் முகத்தை கழுவிவிட்டு அந்த அக்னிஹோத்திரத்தை செய்யலாம். இந்த அக்னிஹோத்திரத்தினால ஏற்படக்கூடிய அந்த கிடைக்கக்கூடிய அந்த விபூதியை தினமும் பத்திரமாக ஒரு பாத்திரத்தில், கண்ணாடி குடுவியிலையோ இல்லைன்னா மண் பாத்திரத்திலையோ சேகரித்து வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அது அதிக அளவு மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை நம்ம தண்ணீர் நிலைகள், ஜலஸ்தானங்கள் இல்ல அந்த வயல் வரப்பு, செடிகள் இது போன்ற பல விஷயங்களுக்கு அதை உபயோகப்படுத்தலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு மருத்துவ குணம், நோய் கிருமிகளை அழிக்கும் குணம் அதற்கு உண்டு. இந்த நதி குளங்கள்ல கூட அது சேர்க்கும் பொழுது என்ன ஆகிறது, அந்த ஜலஸ்தானங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப இந்த அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய விதிமுறை அதை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த சமயத்துல நம்மளுடைய உணர்வு, அந்த பூரண ஒரு சரணாகதி உணர்வோடு அதை செய்வது மிகவும் அவசியம். அந்த மாதிரியான ஒரு சரணாகதி உணர்வு ஏற்படுவதற்கு இந்த வலது கையால இந்த ஆகுதி இந்த மாதிரி அக்னியில் அடிக்கும் பொழுது இடது கையால அந்த மார்பு பகுதியில நம்ம தொட்டுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய அந்த ஆன்மீக உணர்வு வெளிப்படைவதற்கு அந்த ஒரு உதவி ஏற்படுகிறது. அந்த சமயத்துல அந்த அந்த அக்னிஹோத்திரம் செய்து முடித்த உடனே அமைதியாக அந்த தெய்வீக சக்தியில் மனதை லயிக்க செய்ய வேண்டும். அதனால்தான் சிறிது நேரம் அப்பொழுது தியானத்தில் அமர்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சமயத்துல எல்லா எண்ணங்களையும் தியாகம் செய்ய முயற்சித்து அந்த பூரண சரணாகதி உணர்வுடன் அந்த பரமானந்த சக்தியோடு மனதை ஒருங்கிணைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதோட அந்த அக்னிஹோத்திரம் முடிந்த பிறகு அந்த அக்னியை நாம அணைக்க வேண்டாம். அது தானாக குளிர விட்டுவிட வேண்டும். அந்த துண்டுகள் அந்த வரட்டு துண்டுகள் முழுமையாக எரிந்து பஸ்மமானால் அது மிகவும் உத்தமம்.
அது முழுமையாக எரியவில்லை என்றாலும் அது வந்து தண்ணீரில் கரைத்து நம்ம உபயோகப்படுத்தலாம். ஏன்னா மறுநாளைக்கு வந்து புது வரட்டி துண்டுகளை தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். இப்போ அக்னிஹோத்திரம் பற்றி ஏதான புராதன கிரந்தங்கள் அதனுடைய குறிப்பு வருகிறதா அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் முழு உலகையுமே அந்த சுற்றுப்புற சூழல் மாசு அது வந்து சூழ்ந்திருக்கிறது. அதை நிவர்த்திக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இந்த அக்னிஹோத்திரம் விளங்குகிறது. நமக்கெல்லாம் வேதமே பிரமாணம்ன்றதுனால அதில் இதனுடைய குறிப்பு வருகிறதா என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. பவித்திரமான அதர்வ வேதத்தில், அதாவது 11.6.9 அந்த ஸ்லோகத்தில் அக்னிஹோத்திரம் ஒரு தார்மீக விதி, சுலபமான விதி அப்படின்ற குறிப்பு வருகிறது. ஆனால் இதனுடைய விரிவான விளக்கங்கள் பார்த்தோம்னா யஜுர்வேத சம்ஹிதா மற்றும் சதபத பிராமணத்தில் வந்து இதனுடைய விரிவான விளக்கங்கள் வருகின்றன. இப்ப இன்றைய யுகத்தில், இன்றைய கலியுகத்தில் வந்து அக்னிஹோத்திரத்தினால என்ன நன்மைகள் ஏற்படுகின்றன அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து நன்மைகள் தெரிந்தாதான் நம்ம வந்து அதை பண்றதுக்கே ஒரு ஊக்கம் நமக்கு வந்து ஏற்படும். அதனால இதுவும் வந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இப்ப முக்கியமா அக்னிஹோத்திரத்தினால அந்த சுற்றுப்புற சூழல் மாசு, அந்த பொல்யூஷன், ஏன்னா அதுதான் வந்து பெரிய பிரச்சனை இல்லையா, இன்றைக்கு உலகத்தை எதிர்நோக்கக்குள்ளேயே பெரிய பிரச்சனை. அது வந்து அந்த மாசு குறைகிறது, அந்த வாதாவரணம் சுற்றுப்புற சூழல் தூய்மை அடைகிறது. அதாவது ஆன்மீக நிலையில தூய்மை அடைகிறது. ஆன்மீக நிலையிலன்னா என்ன, அங்க அதில் இருக்கக்கூடிய அந்த சத்வ ரஜ தமைகள், அந்த ரஜதம அதிர்வலைகள் அழிந்து சாத்வீக அதிர்வலைகள் அதிகமாகின்றன. அந்த பவித்திரமான அக்னி ஹோத்திரத்தை, யஜ்ஞத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுடைய மன அழுத்தம் குறைகிறது. அதனால மனதளவிலையும் இது வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு உலக விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மது போன்ற போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் அதற்கு வேண்டிய அந்த மனசக்தியை, இச்சா சக்தியை வந்து அந்த அக்னிஹோத்திரம் தருகிறது. அக்னிஹோத்திரம் வந்து செடிகளுக்கு, மனிதர்களுக்கு, அவர்களுக்கு அருகில் உள்ள அந்த நோய் கிருமிகளை அழிக்கிறது. அதனாலேயும் வந்து நிரம்ப பலன் கிடைக்கிறது. ஜல சாதனங்களின் சுத்தி ஏற்படுகிறது. அதாவது தண்ணீர்ல வந்து அந்த பஸ்மத்தை இடும் பொழுது அது பூர்ணமாக சுத்திகரணமாகிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் மிக முக்கியமானது அந்த நியூக்ளியர் ரேடியேஷன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அணுகுண்டு காலத்துல அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் வந்து மிக பாதிப்பை ஏற்படக்கூடியது. அந்த பாதிப்பிலிருந்து கூட ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை வந்து அது ஏற்படுத்தும் அப்படின்னு. இப்ப சில பேருக்கு இன்னொரு விஷயம் கூட ஒரு சந்தேகம், ஜாதக தோஷம் இருந்ததுன்னா அதற்கு கூட இந்த அக்னிஹோத்திரம் செய்தா நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த ஜாதகத்தினுடைய எல்லா தோஷங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு மிக சுலபமான வழி வந்து அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படின்னா அதுல வந்து 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் வந்து வெற்றி கொள்ள முடியும் அக்னிஹோத்திரம் செய்வதன் மூலமா. அதனால என்ன ஆகிறது, அந்த 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் வந்து நமக்கு சுப பலனை, மங்கள பலனை வந்து நமக்கு அருளுகின்றன. அதனால அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கு எல்லா காரியங்கள் வந்து சித்தி அடைகிறது, வெற்றி உண்டாகிறது அப்படின்றது தெரியுது. இப்ப இன்னொரு கண்ணோட்டம், அதாவது விஞ்ஞான கண்ணோட்டத்துல அக்னிஹோத்திரம் வந்து எப்படி பார்க்கப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்வது வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து பல நாடுகள்ல இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் அக்னிஹோத்திரம் பற்றி பல கோணங்களிலிருந்து அவர்கள் வந்து ஆய்வு செய்துள்ளனர். அதாவது அதுல என்னென்ன சாமகிரிகள், பொருட்கள் வந்து நம்ம உபயோகிக்கிறோம், அதனுடைய பலன் என்ன ஏற்படுகிறது, பரிணாமம் என்ன ஏற்படுகிறது, அந்த யஜ்ஞம் செய்யக்கூடிய அந்த யஜ்ஞ பாத்திரம் இருக்கு இல்லையா, அதனுடைய அமைப்பு, அதனுடைய பரிணாமம் என்ன, இது போன்ற பல விஷயங்களை பற்றிய ஆய்வு வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுல வந்து சில ஆய்வு முடிவுகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ சிக்கன் பாக்ஸ் வேக்சின் அதை வந்து கண்டுபிடித்த பிரான்ஸுடைய பிரபல டாக்டர் ஹெஃப்கின் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நெய்யை, அந்த பசு நெய்யை வந்து அக்னியில் சேர்க்கும் பொழுது நோய் உண்டாகும் கிருமிகள் வந்து அழிகின்றன அப்படின்றது அவருடைய கண்டுபிடிப்பு, விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு. அதே போல பிரான்ஸ் விஞ்ஞானி ட்ரில்வர்த் அப்படின்றவர் வந்து அந்த சர்க்கரையை வந்து இனிப்பை அந்த அக்னியில சேர்க்கும் பொழுது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த புகையினால கிருமி நோய்கள் உடனே சாகின்றன அப்படின்னு அவர் சொல்றார். டாக்டர் எம் ட்ரெலட் அப்படின்றவர் வந்து காய்ந்த திராட்சை, உலர்ந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அது அக்னியில இடும் பொழுது
அதனால அந்த டைபாய்டு கிருமி 30 நிமிடங்களுக்குள் அழிகின்றன. மற்ற நோய் கிருமிகள் 1 to 2 மணி நேரத்திற்குள் அழிகின்றன அந்த சுற்றுப்புற சூழல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கார். டாக்டர் கர்னல் கிங் அப்படின்றவர் 15வது மார்ச் 1898 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அவர் ஒரு உரை நிகழ்த்தினார். அப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அரிசி, அந்த நெய் அக்ஷதை, அது அந்த குங்குமப்பூவோட சேர்த்து அதை அக்னியில இடும் பொழுது பிளேக் போன்ற நோயிலிருந்து கூட நம்ம பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். இந்த உரையை ஆதாரமாக கொண்டு ஸ்ரீ ஹெஃப்கின் யுபனாங் அப்படின்றவர் பிளேக் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, யஜ்யம் செய்வது மிகவும் பயன் தரக்கூடியது, அது ஒரு அறிவுபூர்வமான செயலாகும். ஏன்னா நமக்கு எல்லாமே புத்திபூர்வமா இருந்தாதான் நம்ம ஒத்துப்போம், புத்திபூர்வமா இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம். அதனால அந்த விஞ்ஞானியே சொல்லிட்டார் இது மிகவும் அறிவுபூர்வமான ஒரு செயல் அப்படின்னு. அடுத்தது இப்ப நம்ம நாட்டில் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் ஜபல்பூர், அங்க கவர்மெண்டோனுடைய ஒரு டியூபர்குலோசிஸ் சானிட்டோரியம், அதுல மருத்துவ அதிகாரியாக உள்ள டாக்டர் குந்தன்லால் அக்னிஹோத்ரி என்பவர் அந்த டியூபர்குலோசிஸ் நோய் சிகிச்சை யஜ்ஞ முறையின் மூலமாகவே பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளார். அதுல அவருக்கு 80% அளவு வெற்றி கிடைத்துள்ளது. அது அவருக்கு யஜ்ஞ சிகிச்சா அப்படின்ற அந்த பெயர் அதற்கு வைத்துள்ளார். யஜ்ஞம் மூலமாக அந்த டிவி நோயை முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா என்பது தெரியாது. ஆனால் யஜ்ஞத்தின் மூலமாக குணப்படுத்த முடியவில்லை என்றால் வேறு எதனாலும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு அவர் அறுதியிட்டு சொல்கிறார். அதனால இந்த அக்னிஹோத்திரத்தின் மூலமாக அந்த தொற்று நோய் ஏற்படக்கூடிய கிருமிகளை முழுவதுமாக அழிக்க முடியும் என்பது விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம் ஆகியுள்ளது. மும்பையினுடைய பிரசித்தமான மைக்ரோபயாலஜிஸ்ட் ஸ்ரீ அரவிந்த்ஜி மோட்கர் என்பவர் அக்னிஹோத்திரத்தின் மூலமாக நோயுற்ற அந்த ஜீவ அணுக்களின் மீது ஏற்படக்கூடிய அந்த பரிணாமத்தை பற்றி ஆய்வு செய்துள்ளார். அவர் அந்த ஆய்வின் மூலமாக என்ன கண்டுபிடித்துள்ளார் அப்படின்னா, காலரா, டைபாய்டு போன்ற வியாதிகளை உண்டு பண்ணும் அந்த ஜீவ அணுக்களை எந்த இடத்துல அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ அந்த ஒரு சுற்றுப்புற சூழல்ல 48 மணி நேரம் வைத்து பரிசோதனை செய்தார். 48 மணி நேரம் வைத்த பிறகு அவர் கண்டுபிடித்தது என்னன்னா, அதுல 80% கிருமிகள் குறைந்துள்ளன, அழிந்துள்ளன அப்படின்றத கண்டுபிடிச்சார். இவர் ஒரு தரம் அந்த மாதிரி பண்ணல, பல முறைகள் தொடர்ந்து அது மாதிரி செய்யும் பொழுதும் அதே அந்த பரிசோதனையினுடைய பலன் அதே அவருக்கு கிடைத்தது. அதோடு கூட அந்த ஜீவ அணுக்களை, அந்த நோயினுடைய அந்த ஜீவ அணுக்களை தண்ணியில, அதுக்கப்புறம் அன்னம், இது போன்ற பல அந்த மாதிரி பொருட்கள்ல சேர்க்கும் பொழுதும் இதே பலன் அதுலேயும் கிடைத்தது. அதாவது அந்த 48 மணி நேரம் அக்னிஹோத்திர சுற்றுப்புற சூழலில் வைக்கும் பொழுது அந்த நோய் கிருமிகள் 80% குறைந்துள்ளன என்பது தெரிய வந்தது. இதுவரை நடந்துள்ள இந்த பரிசோதனைகள் மூலமாக என்ன தெரிய வந்துள்ளது அப்படின்னா, அந்த அந்த அக்னிஹோத்திரத்தினால வாதாவரணம் பாக்டீரியா ஸ்டாட்டிக், அதாவது அந்த நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரத்தின் மூலமாக ஃபார்மல்டிஹைடு அப்படின்ற ஒரு இயற்கை வாயு உண்டாகிறது. அது அந்த நோய் உற்பத்தி செய்யும் அந்த ஜீவ அணுக்களை அழிக்கின்றது அப்படின்றது தெரியுது. அந்த அந்த பெரும் தொற்று வியாதியிலிருந்து இந்த அக்னிஹோத்திரம் மற்றும் அதனுடைய பஸ்மம், அதுவும் அதை உட்கொண்டாலும் மிகவும் பயன் தரக்கூடியது இந்த சிகிச்சையில அப்படின்றது தெரிய வருது. அந்த தினமும் அக்னிஹோத்திரம் செய்வதனாலும், இன்னொன்று அந்த அக்னிஹோத்திர பஸ்மத்தை உட்கொள்வதனாலும் பலவிதமான அந்த தொற்று நோய்களிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுகிறோம். இப்போ அக்னிஹோத்திரம் என்பது ஒரு வித யஜ்யம் இல்லையா? ஆனா ஆயுர்வேதத்துல பார்த்தோம்னா அதுவே ஒரு யஜ்ய சிகிச்சை அப்படியாக சொல்லப்படுகிறது. இப்ப அக்னியில் எந்தெந்த மூலிகைகளை இடுவதன் மூலமாக என்னென்ன பரிணாமம், என்னென்ன பலன் கிடைக்கிறது, எந்த நோய்கள் குணமாகின்றன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரிவே ஆயுர்வேதத்துல உள்ளது. அதுதான் யஜ்ய சிகிச்சா அப்படின்னு அந்த பகுதிக்கு பெயர். பல ஆயுர்வேத கிரந்தங்கள்ல இதனுடைய உபயோகம் கூறப்பட்டுள்ளது. இப்ப பிரான்ஸ்ல டாக்டர் ஹெஃப்கின் அவருடைய கூற்றுப்படி அந்த நெய்யில நெய்யை அக்னியில் சேர்க்கும் பொழுது சிக்கன் பாக்ஸ் போன்ற கிருமிகள் அழிகின்றன. நெய் மற்றும் குங்குமப்பூ அதை யஜ்ஞத்தில் இடுவதால் பெரும் தொற்று நோய்கள் நாசமடைகின்றன. அடுத்தது இன்னும் சில விஷயங்கள் கூட இதுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது கூம்பு மரத்தினுடைய புஷ்பம் அதை யஜ்ஞத்தில் சேர்க்கும் பொழுது குஷ்டரோகம் விலகுகிறது.
அடுத்து வந்து இந்த அபமார்க் அப்படின்ற ஒரு மூலிகை, அதனுடைய விதைகளை உபயோகித்து யஜ்யம் செய்யும் பொழுது வலிப்பு நோய் எபிலெப்சி குணமாகிறது. அப்புறம் ஜுரம் நீங்குவதற்கு வந்து மாவிலைகள் அதை வந்து உபயோகித்து யஜ்யம் செய்வது நல்லது. மாவிலை வந்து நம்ம தோரணம் கட்டுறோம் இல்லையா, அது கூட ஒரு எந்த உளவு ஒரு ஆன்மீக பரிணாமம் ஏற்படுகிறது. அது வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் அது வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போ மழை வர வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாடு வாசிகளுக்கெல்லாம் வந்து மழை ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த மழை வருவதற்கு வந்து அந்த கரும்பு மற்றும் கரும்பு இலைகளை அந்த யஜ்ஞத்தில் உபயோகித்து செய்யும் பொழுது அந்த மழை வரும் அப்படின்னு. மழை நிற்பது சில இடங்களில் வந்து வெள்ளம், அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அதுவும் ஏற்படுறது இல்லையா. அந்த அதிவிருஷ்டி ஏற்படும் பொழுது அதிக மழை அது நிற்பதற்கு வந்து பால் மற்றும் உப்பு அதை யஜ்ஞத்தில் சேர்க்க வேண்டும். இப்போ வந்து பருவ காலத்திற்கு ஏற்ற போல அந்த நோய்களும் நமக்கு வந்து வெவ்வேறு நோய்கள் நமக்கு வருகின்றன. அந்த பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சளி, மலேரியா, சிக்கன் பாக்ஸ் போன்ற நோய்கள் அனைத்துமே இந்த மாதிரி யஜ்ஞத்தின் மூலமாக குணப்படுத்த முடியும் அப்படின்றது அந்த ஆயுர்வேதம் மூலமாக தெரிய வருகிறது. இப்ப குறிப்பாக எந்தெந்த நோய் நீங்குவதற்கு எந்தெந்த பொருளை யஜ்ஞத்தில் ஆகுதியாக இட வேண்டும் அதுவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்ப தலையில ஏற்படக்கூடிய அந்த தலைவலி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அதீத உணர்வு, உன்மத்தம் போன்ற விஷயங்களுக்கு வந்து பிராமி, கூம்பு மர புஷ்பம், தேன், கற்பூரம் போன்றவற்றை வந்து யஜ்ஞத்தில் இட வேண்டும். பெண்களுக்கான நோய்கள், வாதம், பித்தம், நீண்ட காலமாக இருக்கும் ஜுரம், இது போன்றவை வந்து குணமாவதற்கு வில்வம், இஞ்சி, ஏலக்காய், நெய் போன்றவற்றை வந்து அந்த அக்னியில் இட வேண்டும். இப்ப வயிறு சம்பந்தமான நோய்கள், லிவர் சம்பந்தமான நோய்கள், அது குணமாகுவதற்கு வந்து பிரிங்கிராஜ் அப்படின்னு ஒரு மூலிகை, அது நெல்லிக்காய், வில்வம், அருகம்புல், ஏலக்காய் போன்றவற்றை வந்து அந்த அக்னியில சேர்த்து யஜ்ஞம் செய்ய வேண்டும். சுவாச நோய்கள், அதுக்கு வந்து வனத்துளசி, மிளகு, கற்பூரம், நெய், பட்டை மற்றும் யூகலிப்டஸ் இது போன்ற விஷயங்களை சேர்க்க வேண்டும். ஜுரம் நீங்குவதற்கு வந்து ஓமம் அதை சேர்க்க வேண்டும். இப்ப யார் அக்னிஹோத்திரம் தினமும் செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து சாதாரணமாக எந்த நோயும் வந்து அவர்களை அண்டாது. அப்படியும் அந்த ஓமத்தினால யஜ்யம் செய்து அந்த சாம்பலை வந்து உட்கொள்ளும் பொழுது அந்த பலவிதமான வியாதிகள்ல இருந்து அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கண் பார்வை அது வந்து தீட்சண்யம் அடைவதற்கு அதுக்கும் வந்து யஜ்ஞம் ஒரு உத்தம சாதனம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதற்கு எதை உபயோகிக்கணும் அப்படின்னா தேனை வந்து அக்னியில ஆகுதியா இடும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய அந்த புகை கண் பார்வைக்கு மிகவும் பயன் தரக்கூடியது அப்படின்னு. டயபெட்டிஸ்க்கு வந்து நாவல் மரப்பட்டை அப்புறம் பாவற்காய் அதை வந்து அக்னியில இடும் பொழுது அது வந்து அந்த பயன் ஏற்படுகிறது. இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது இதுல நம்பிக்கை இல்லாதவர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, யஜ்ஞத்துல வந்து இது போன்ற பொருளை, பணத்தை செலவழிப்பதற்கு பதிலாக அதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு வந்து அவர்களுடைய கூற்று. இதுல வந்து அவர்கள் ஒன்று புரிந்து கொள்ளவில்லை. அந்த யஜ்ஞத்தின் மூலமாக பல மடங்கு பலன் கிடைக்கிறது. அதாவது எப்படின்னா, அந்த யஜ்ஞத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த புகை மண்டலம், அந்த புகையானது அந்த சுற்றுப்புற சூழல், அதனால ஒரு நறுமணம் ஏற்படுகிறது இல்லையா, அந்த சுகந்தமான ஒரு அந்த வாயு அதுல இருந்து உண்டாகிறது. அது வந்து அந்த சுற்றுப்புற சூழல்ல எவ்வளவு தூரம் பரவுகிறதோ அந்த அளவிற்கு அதில் உள்ள மனிதர்கள், பறவைகள், பட்சிகள், அந்த விலங்கினங்கள், தாவரங்கள், அப்புறம் புழு பூச்சிகள் ஆகிய அனைத்து இதுல வந்து சுற்றுப்புற சூழல்ல அதிகபட்ச அளவு பரவுகிறது. அந்த யஜ்ஞ குண்டத்தினுடைய அமைப்பே வந்து அதற்கு ஏற்றாற் போல விளங்குகிறது. அதனால அந்த ஒரு சுற்றுப்புற சூழல்ல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கிறது என்பதுதான் முக்கியம். இப்ப இந்த விஞ்ஞான பரிசோதனை மூலமாக இன்னொன்று நமக்கு தெரிய வந்தது. அதாவது யஜ்ஞத்தினால உண்டாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயு அது வந்து தீமை அளிப்பது இல்லை, மிகவும் நன்மை தரக்கூடியது. அது மேக்ஸ்மோவ் என்ற அமெரிக்கருடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு மூலமாக செடிகள் வந்து வெகு வேகமாக வளர்கின்றன, அவற்றுக்கு வந்து நல்ல போஷாக்கு கிடைக்கிறது அப்படின்னு வந்து அவர் கண்டுபிடித்துள்ளார். இன்னொரு விஞ்ஞானி 1904 கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து இந்த அக்னிஹோத்திரத்தின் மூலமாக, இந்த யஜ்ஞத்தின் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து அதிகப்படுத்தி அதிக அளவு மகசூல், அந்த விவசாய மகசூல் அதிக அளவு வந்து வெற்றி பெற்றுள்ளார் கிடைத்த. அமெரிக்காவில் வந்து நம்ம மகாராஷ்டிராவை சேர்ந்த சுவாமி வசந்த் பராஞ்சபே அப்படின்றவர் வந்து ஒரு அக்னிஹோத்திர பல்கலைக்கழகத்தை வந்து அங்கே ஸ்தாபனம் பண்ணினார் அமெரிக்காவில்.
அந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக மந்திர உச்சாரணத்துடன் பூர்ண ஆகுதி அந்த மாதிரியான அந்த காரியங்களை செய்து 4 மடங்கு அதிக மகசூலை அவர் வந்து அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். இப்போ என்ன இதில் ஒரு நம்ம நகைப்பிற்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமும் கூட என்னன்னா, பாரதிய விஞ்ஞானிகள் வந்து அயல்நாட்டிற்கு சென்று யஜ்ஞத்தின் மூலமாக 4 மடங்கு அதிக மகசூலை பெற்று அதை வந்து நிரூபித்துள்ளனர். அயல்நாட்டு வித்வான்கள் வந்து இங்கு பாரதத்திற்கு வந்து நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் வகுத்து கொடுத்த யஜ்ஞங்களுடைய அந்த மகத்துவத்தை நமக்கு வந்து அவர்கள் எடுத்து கூறுகின்றனர். இப்போ இதில் வந்து 1-2 வருடங்களுக்கு முன்பாக சமீபத்தில் ராஜஸ்தானில் வந்து ஸ்ரீ கங்காநகர் ஜில்லாவிற்கு வந்து சில அயல்நாட்டவர் வந்தார்கள். அங்கு வந்து அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு என்ன சொன்னார், அந்த யஜ்ஞத்தின் மூலமாக பயிர்களை வந்து நோயிலிருந்து காப்பாற்றலாம். ஏன்னா சில சமயம் நிறைய நோயினால் அந்த பயிர்கள் முழுவதும் வாடி போகிறது இல்லையா, யஜ்ஞத்தின் மூலமாக அது காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு அவர்கள் வந்து இவர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். அதாவது நம்முடைய அந்த செழிப்பான பாரம்பரியத்தை நாம் மறந்து விட்டோம் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், யஜ்ஞத்திற்கும் மழைக்கும் சம்பந்தம் உள்ளதா அப்படின்னு. யஜ்ஞத்திற்கு வந்து மிகப்பெரிய மகத்துவபூர்வ பலன், யஜ்ஞத்தினுடைய ஒரு மகத்துவபூர்வ பலன் என்னன்னா மழையை வரவழைக்க முடியும் என்பதுதான். இப்போ ஸ்ரீமத் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः பர்ஜன்யாத் ஆன்ன சம்பவः ஆன்னாத் பவதி பூதானி யஜ்ஞ கர்ம சமுத்பவः அப்படின்னு அந்த யஜ்ஞங்கள் மூலமாக மழை வருகிறது, மழை மூலமாக இந்த மக்கள் அன்னம் பெருகுகிறது, அன்னத்தின் மூலமாக இந்த அனைத்து பூதங்களும் வந்து மகிழ்ச்சி அடைகின்றன அப்படின்னு அவர் வந்து அதில் சொல்லியிருக்கார். சாமானிய யஜ்ஞங்களோடு கூட மழைக்காக சிறப்பு யஜ்ஞங்கள், அதற்கு வந்து விருஷ்டி யஜ்யம்னு பேர், அந்த மாதிரியான யஜ்யங்கள் வந்து செய்யும் பொழுது அந்த மழை வருகிறது. யஜுர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிகாமே நிகாமே ந பர்ஜன்யோ வர்ஷத்து, அதாவது அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை யஜுர் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையோ விருப்பமோ அப்பொழுதெல்லாம் மழை வர வேண்டும் என்ற பிரார்த்தனை வந்து செய்யப்படுகிறது. யஜுர் வேதத்தில் வந்து யஜ்ஞத்தின் மூலமாக மழையை வரவழைக்க முடியும், மழையை அதிகப்படுத்த முடியும் என்பது வந்து அதில் குறிப்பு வழிகிறது. அதர்வ வேதத்தில் வந்து ஒரு ஆணை என்னன்னா, தம்பதாம் யஜ்யம் பகுதா விஸ்ருஷ்டா அப்படின்னு, எப்பொழுது மழை தேவையோ அப்பொழுது பல இடங்களில் யஜ்யங்களை பலவிதங்களில் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆணையை அது வந்து பிறப்பித்துள்ளது. பாரதத்தில் வந்து எங்கே தொன்று தொட்டு நம்மளுடைய புராதன காலத்திலிருந்தே அந்த யஜ்யங்களின் மூலமாக மழையை வரவழைக்க முடியும் என்ற ஒரு திட நம்பிக்கை வந்து நம்ம பாரதத்தில் இருந்து வந்துள்ளது. இப்போ இன்றைக்கு காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அது சம்பந்தமாகவும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு வந்து அந்த 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி நம்ம வந்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்தில் அக்னிஹோத்திரம் செய்வதனால என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். பல தொலைநோக்குடைய மகான்கள் வந்து பயங்கர ஆபத்து காலம் நெருங்கி விட்டது, பெரிய அளவில் மனித குலம் அழியும் அப்படின்னு வந்து அவர்கள் தீர்க்க தரிசனமாக பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி இருக்கின்றனர். ஆனால் உண்மையில் அந்த ஆபத்து காலத்தை நம்ம வந்து இப்போ உணர ஆரம்பித்துள்ளோம். இதில் வந்து அந்த 3ஆம் உலக யுத்தம் நிகழக்கூடிய அந்த வாய்ப்பு கூட உள்ளது. அந்த 2ஆம் உலக யுத்தத்தோடு ஒப்பிடும் பொழுது இப்போ வந்து பல நாடுகளில் அந்த அணு ஆயுதங்கள் வந்து பல நாடுகளில் இருக்குது. அதனால் இப்போ ஏற்படக்கூடிய அழிவு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றது தெரியறது. அதாவது ஒரு நாட்டின் மீது மற்றொரு நாடு அந்த மாதிரி உபயோகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த யுத்தத்திலிருந்து உயிர் தப்ப வேண்டும் என்றால் இந்த பரமாணு அஸ்திரங்களை வந்து செயலிழக்கக்கூடிய அளவு அதை காட்டிலும் சக்திசாலியான ஒரு உபாயம் நமக்கு தேவை. இப்போ அதோடு இவற்றிலிருந்து அந்த அந்த ஸ்தூலமாக ஏற்படக்கூடிய அழிவு ஒன்று, இன்னொன்று அந்த நியூக்ளியர் ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு, அது வந்து அதன் மூலமாக பல வருடங்கள் பல தலைமுறைகள் வந்து அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது இல்லையா. அதிலிருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு உபாயம் நமக்கு வந்து அவசியமாகிறது. இப்போ இதனால வந்து ஸ்தூலமாக கிராஸ் நம்ம செய்யக்கூடிய உபாயங்கள்னால எந்த பயனும் ஏற்படாது. ஏனென்றால் அணுகுண்டை காட்டிலும் பரமாணு குண்டு என்பது வந்து அதிக சூக்ஷ்மமானவை. நம்ம வந்து வெவ்வேறு நிலைகளில் ஆயுதங்கள் எப்படி உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அதாவது சூக்ஷ்ம நிலையில் ஒரு அணுகுண்டை உபயோகப்படுத்தும் பொழுது எதிரி அழிக்க முடிகிறது. ஆனால் அந்த ஸ்தூலத்தோடு கூட சூக்ஷ்மத்தை சேர்த்து மந்திரபூர்வமாக இன்னும் அதிக சக்தி வாய்ந்தது.
வெறும் சூக்ஷ்மமாக மந்திரம் என்பது அதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது. எல்லாவற்றை காட்டிலும் அதிகபட்ச சக்தி ஒரு மகானுடைய சங்கல்பம் என்பது தெரிய வருகிறது. அதனால ஒன்றை காட்டிலும் ஒன்று அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு தெரியும் பொழுது, இந்த காரணத்தினால அணுகுண்டினுடைய கதிர்வீச்சிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த சூக்ஷ்ம கண்ணோட்டத்தில் அதற்குரிய உபாயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரிஷிகள் முனிவர்கள் எங்கெங்களில் முதன்மை இடத்தை அந்த அக்னிஹோத்திரத்திற்கு வழங்கியுள்ளனர். ஏன்னா இதன் மூலமாக வெகு சுலபமாக வெகு விரைவில், அதாவது குறைந்த காலத்திற்குள் நிறைய பலன்களை தரக்கூடிய ஒரே யஜ்யம் இந்த அக்னிஹோத்திரம் என்பது. அது என்ன சூக்ஷ்ம நிலையில அந்த பரிணாமத்தை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி அப்படின்னா, அந்த அக்னிஹோத்திரத்தினால அந்த சுற்றுப்புற சூழல் சைத்தன்யம் மிகுந்ததாக மாறுகிறது. அதோடு அந்த இடத்துல சுற்றி ஒரு பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுகிறது. இந்த காரணத்தினால அக்னிஹோத்திரம் செய்வது ஆபத்து காலத்துல மட்டுமில்லை, எல்லா காலங்களிலுமே அது மிகவும் அவசியமானது அப்படின்றது தெரிகிறது. ஏன்னா இன்னைக்கு ஆபத்து காலத்துல அவசரத்துக்கு நமக்கு ஒரு மருத்துவர் இல்ல மருந்துகள், ஆஸ்பத்திரி போன்ற வசதிகள் கிடைக்காம போகலாம், அல்லது கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கலாம். அந்த சமயத்துல பூர்வ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வது மிகவும் அவசியம். அதற்காக தான் சனாதன் சன்ஸ்தா மூலமாக ஆபத்து காலத்திற்கேற்ற சஞ்சீவினி அப்படின்னு ஒரு நூல் தொகுப்பு. இதுல பல நூல்கள் அந்த ஆபத்து காலத்துல மருத்துவர் இல்லாம, மருந்துகள் இல்லாம, ஆஸ்பத்திரிக்கு போகாம நம்மை நாமே எப்படி குணப்படுத்திக் கொள்வது என்ற பல நூல்கள் வெளியிட்டுள்ளன. அந்த நூல் தொகுப்புல ஒரு நூல் தான் அந்த அக்னிஹோத்திரம் பற்றிய ஒரு நூலும் வெளியாகி உள்ளது. இப்போ இந்த பரமாணு குண்டு, அந்த நியூக்ளியர் வார்ஃபேர் நடக்கிறது இல்லையா, அது எப்படி அக்னிஹோத்திரத்தின் மூலமாக அது தடுக்கப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்ளலாம். அது அந்த பரமாணு குண்டினுடைய தாக்கத்தின் மூலமாக அது எந்த அந்த பஞ்ச தத்துவங்கள்ல அது தேஜ தத்துவம், அதாவது அக்னி தத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேஜ தத்துவத்தினுடைய ரஜதம அதிர்வலைகள் அந்த நியூக்ளியர் வார்ஃபேர் போது ரஜதம அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன. அதோடு கூட பிரதிகூலமான ஒரு சூக்ஷ்ம துவனிகளும் அதன் மூலமாக எழுகின்றன. அந்த குண்டு வெடிப்பின் அருகில் உள்ள அனைவருடைய அந்த உடல் ஆரோக்கியம் அது ஒரு விதத்துல பாதிக்கப்படுவதோடு கூட அவர்களுடைய மனம், புத்தி இதுலயும் சூக்ஷ்ம பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அதன் பலனாக ஒரு அவநம்பிக்கை, எதிர்மறை எண்ணங்கள், அது முதற்கொண்டு மனசக்தி, புத்தி என்னுடைய சக்தி அதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு அதனால ஏற்படுகிறது. இப்போ அந்த நியூக்ளியர் பாம்பு மூலமாக இந்த ஏற்படக்கூடிய அந்த ரேடியேஷன் பல சுற்றுப்புற மைல்களுக்கு அந்த கதிர்வீச்சினுடைய தாக்கம் பல வருடங்களுக்கு நீடிக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நியூக்ளியர் பாம்பு மூலமாக அந்த எழக்கூடிய அந்த துகள்களுடன் கூடிய அந்த ஒரு புகை மண்டலம் அது என்ன ஆகிறது, மேலே அந்த புகை மண்டலம் எழும்பிய பிறகு பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு மறுபடியும் பூமியில் திரும்ப கீழே பூமிக்கு படிகிறது. அப்படி அது நியூக்ளியர் குப்பைகள், அதாவது நியூக்ளியர் டெப்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குப்பைகள் அவ்விடத்தில் மட்டுமில்லாமல் அந்த வெகு தொலைவில் உள்ள அந்த மனித சமூகத்தின் மீது பல வருடங்களுக்கு அந்த தாக்கத்தை, பெரும் தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்ப அந்த பரமாணு குண்டின் மூலமாக அந்த ரஜதம அதிர்வலைகள் வெளிப்படுகின்றன இல்லையா, அதை அழிக்கக்கூடிய சக்தி அந்த அக்னிஹோத்திரத்துக்கு எப்படி ஏற்படுகிறது? ஏன்னா பூமியில நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே படைப்பின் மூல பொருளான அந்த தத்துவங்கள் அதனுடைய சேர்க்கையினால ஏற்படுகின்றன. அந்த மூல தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 பிரம்மாண்ட தத்துவங்கள், பஞ்ச தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிருத்வி, ஆப, தேஜ, வாயு, ஆகாஷ். அதுல இது ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது அந்த பிரம்மாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதனால் ஏற்படுகின்றன. அதன்படி பார்த்தோம்னா அந்த நியூக்ளியர் பாம்பு என்பது அக்னி தத்துவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு. அக்னி தத்துவத்தின் மூலமாக ரஜதம அதிர்வலைகள் மிக பெருமளவு ஏற்படுகின்றன. அந்த அக்னிஹோத்திர விதி செய்வதனால என்ன ஏற்படுகிறது, அந்த தேஜ தத்துவத்தில் சத்துவ பிரதானமான அதிர்வலைகள் உண்டாகின்றன. அந்த அக்னிஹோத்திரத்தினால உருவாகக்கூடிய அந்த அக்னி, அந்த சத்துவ பிரதானமான அதிர்வலைகள் இந்த ரஜதம அணுக்களை அழிக்கின்றன. அதனால அந்த சுற்றுப்புற சூழல் ஆன்மீக நிலையில் தூய்மை பெறுகிறது. அதோடு கூட 4 புறமும் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு கவச்சம் ஏற்படுகிறது.
இந்த கவச்சம் வந்து தேஜ தத்துவம் சம்பந்தமான அதாவது தேஜ தத்துவமான சம்பந்தமான எந்த பொருள் அருகில் வந்தாலும் அதன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனாலதான் அந்த தேஜ தத்துவமான அந்த ரஜதம அதிர்வலைகள் அணுக்கள் பக்கத்துல வரும்போது அதை வந்து அழிக்கின்றது. அதனாலதான் அந்த பாதுகாப்பு கவச்சம் இது வந்து சூக்ஷ்ம பார்வை கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது அந்த பாதுகாப்பு கவச்சம் ஒரு சிவப்பு நிறத்துல அது வந்து தெரிகிறது அவரை சுற்றி. இந்த நியூக்ளியர் பாம் வந்து வெளிப்படும் அந்த ரஜதம பிரதானமான அந்த தேஜ தத்துவ அணுக்கள் மிக கடுமையானதாக நாசம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து அந்த அக்னிஹோத்திர சூழலில் அந்த வரும்பொழுது அக்னிஹோத்திர சூழல்ல என்ன இருக்கு? சாத்வீகமான தேஜ தத்துவ அணுக்கள் இல்லையா? அது வந்து இந்த ரஜதம அணுக்களோடு மோதி அவற்றை முழுவதுமாக அழிக்கின்றன. அதுதான் அதனுடைய செயல்பாடு. இதன் மூலமாக அந்த பிரதிகூலமான அந்த துவனி ஏற்படுறதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த எழுப்பக்கூடிய அந்த நாசகார ரஜதம அணுக்கள் முழுவதுமாக அழிக்கப்படுகின்றன. இதனுடைய பரிணாமமாக நியூக்ளியர் பாம் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சு அதனுடைய அந்த தாக்கம் வந்து குறைகிறது. அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் குப்பைகள் படியும் இடத்தில் தொடர்ந்து அக்னி ஹோத்திரம் செய்பவர்களுக்கு வந்து 50% வரைக்கும் முழு பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படின்றது தெரிய வருகிறது. அதனால இன்றைக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான அக்னிஹோத்திரம் என்ற ஒரு நம்மளுடைய பாரம்பரிய ரிஷி முனிவர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை பத்தின அந்த முழு விஷயங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். அதனுடைய பலாபலன்களை நம்ம வந்து தெரிந்து கொண்டோம். அதனால இதை வந்து நம்ம முக்கியமாக அதை செயல்படுத்தவும் நம்ம அனைவரும் முயற்சி செய்யும் பொழுது நமக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகம், நாடு, உலகம் அனைத்திற்குமே அதனுடைய பலாபலன் கிடைக்கிறது. மறுபடியும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.